இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 3.19ல் 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொஷின்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏ மைனஸ் பி இன்டூ சி ஏ இன்டூ சி மைனஸ் பி இன்டூ சி இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எல்ஹெச்எஸ் என்னது ஏ மைனஸ் பி இன்டூ சி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கதா எப்போவுமே சால்வ் பண்ணுவோம். அப்போது ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 1 3 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. ஓகேவா? ஸோ அப்போது பியிலிருந்து ஏவை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ பி என்னது மைனஸ் 4, இது என்னது 1. அப்போது நம்மளுக்கு மைனஸ் 3, அதாவது 1ல் 4 போயிடுச்சுன்னா 3, மைனஸ்க்கு தான் பவர் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ மைனஸ் 3. அது மாதிரி 2 மைனஸ் 0 என்ன ஆகும் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 1 என்னது 0, 3 மைனஸ் 5 என்ன வரும் மைனஸ் 2. ஓகேவா? இது வந்து ஏ மைனஸ் பியோட வேல்யூ. இது கூட நம்ம சியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ சி. அப்போது ஏ மைனஸோட மேட்ரிக்ஸ் என்ன மைனஸ் 3 2 0 மைனஸ் 2. அது கூட சி மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சி என்னது 2 0 1 2. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3 இன்டூ 2 என்னது மைனஸ் 6, 2 இன்டூ 1 என்னது ப்ளஸ் 2, 0 இன்டூ இங்கே இருக்குது மைனஸ் 3 இன்டூ 0 0, 2 இன்டூ 2 ப்ளஸ் 4, 0 இன்டூ 2 0, மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 2, 0 இன்டூ 0 0, மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 4. ஓகேவா? இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 4 4 மைனஸ் 2 மைனஸ் 4. ஓகேவா? இது இதோட வேல்யூ ஏ மைனஸ் பி இன்டூ சி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏசி மைனஸ் பிசி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டூ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி இன்டூ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட நம்ம சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ஏசி ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன 1 2 1 3, சியோட மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்டூ 2 2, 2 இன்டூ 1 ப்ளஸ் 2. ஓகேவா? 1 இன்டூ 0 0, 2 இன்டூ 2 ப்ளஸ் 4, 1 இன்டூ 2 2, 3 இன்டூ 1 ப்ளஸ் 3, 1 இன்டூ 0 0, 3 இன்டூ 2 ப்ளஸ் 6. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 ப்ளஸ் 2 4, 0 ப்ளஸ் 4 4, 2 ப்ளஸ் 3 5, 0 ப்ளஸ் 6 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது பி இன்டூ சி. ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸ் என்ன 4 0 1 5, சி மேட்ரிக்ஸ் என்ன 2 0 1 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 இன்டூ 2 8, 0 இன்டூ 1 ப்ளஸ் 1, சாரி 0, 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, ஸோ ப்ளஸ் 0, 4 இன்டூ 0 0, 0 இன்டூ 2 0. 1 இன்டூ 2 2, 5 இன்டூ 1 ப்ளஸ் 5, 1 இன்டூ 0 0, 2 இன்டூ 5 5 இன்டூ 2 ப்ளஸ் 10. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 0 7 10. ஓகேவா? இப்போ ஏசியோட வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ், பிசியோடது இந்த மேட்ரிக்ஸ். இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஏசி மைனஸ் பிசி. ஏசி என்னது 4 4 5 6 மைனஸ் பிசி 8 0 7 10. ஓகேவா? இப்போ 4 மைனஸ் 8 என்னது மைனஸ் 4, 4 மைனஸ் 0 என்னது 4, 5 மைனஸ் 7 என்னது மைனஸ் 2, 6 மைனஸ் 10 என்னது மைனஸ் 4. ஓகேவா? இது நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பாருங்கள் மைனஸ் 4 4 மைனஸ் 2 மைனஸ் 4. அதே தான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்லேயே கிடச்சிருக்கு. அப்போது ஃப்ரம் 1 and 2 we get, therefore என்ன கேட்டிருக்காங்க a minus b into c equal to ac minus bc.
ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.